தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேல் 9:19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், அதை தாமதியாமல் செய்யும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். இந்த ஜெபத்துக்கான பதில பாருங்க. 21வது வசனத்தை வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். என்னுடைய ஜெபம் அவரை தொடுமானால் அவருடைய தொடுதலை நான் ஜெபிக்கும் போதே உணர்வேன். பரலோகம் உங்களை தொடணும்னு நீங்க விரும்புறீங்களா? உங்க ஜெபம் அவரை தொடட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் அதுதான். எப்படியாவது ஜெபம் பண்ணல, நம்முடைய ஜெபம் அவரை தொடணும். தேவனை தொடுகிற ஜெபம். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் இந்த பூமியில இருக்கிறோம். நம்மால் அவரை தொட முடியுமா? ஜெபத்தால் அவரை தொட முடியும். ஜெபத்தால் அவரை தொட முடியும். பாருங்க, அந்திபலி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான். தூதன் வந்து தொட்டானா கர்த்தருடைய பிரதிநிதியாக தேவன் தொடுவதற்கு சமம். தேவன் தொடுவதற்கு அடையாளம். தேவன் தொடுவதின் அடையாளமாக தான் தூதனை அனுப்பி தொடுகிறார். தேவன் பேசுவதற்கு அடையாளமாக தான் தூதனை அனுப்பி பேசுகிறார். தொட்டு சொல்லுகிறார். பாருங்க 22வது வசனத்தை வாசிங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி. நல்ல கவனம், ஒவ்வொரு வேர்டும் கவனிக்கணும். ஒரு ஜெபத்தின் முடிவில் குழப்பத்தோடு வந்து ஜெபிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா ஜெபத்தின் முடிவில் நமக்கு தெளிவு இருக்கணும். ஜெபித்து விட்டு குழப்பத்தோடு எழும்பி போக கூடாது. தெய்வீக தொடுதல் உனக்கு தெளிவை கொடுக்கும். தெய்வீக தொடுதல் நமக்கு தெளிவை கொடுக்கும். என்ன தெளிவு? ஒண்ணு இது நடக்கும், இல்ல இது நடக்காது. இந்த தெளிவை கொடுக்கும். இது நடக்குமாங்கிற சந்தேகத்தை கொடுக்காது. ஜெபிப்பதற்கு முன்னே நமக்குள்ளே சந்தேகங்கள் எழும்புவது தவறல்ல. ஆனால் ஜெபித்த பிறகும் இது நடக்குமா நடக்கலையான்னு தெரியல, பாப்போம், பிரேயர் பண்ணி இருக்கும், இது குழப்பம். தானியேலுடைய ஜெபத்தினுடைய முடிவில் என்ன? அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, அந்த வசனத்தை வாசிங்க, 21வது வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து. பாத்தீங்களா? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெளிவு வர்றது வரைக்கும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். பிரேயர் பாயிண்ட்ல ஒரு காரியத்தை சொல்ல கேட்டிருப்பீங்க. தாவீது வாதை நிறுத்தப்படும் வரைக்கும் அல்லது கர்த்தருடைய பதில் பிரதியுத்தரம் கிடைக்கப்படும் வரைக்கும் அவன் பலி தொடர்ந்து கொண்டே இருந்தது. பலி செலுத்தி கொண்டே இருந்தான். தானியேலுடைய ஜெபம் என்ன தெரியுமா? தானியேல் ஜெபிப்பான், நிறைய காரியங்களை இப்படி நான் அறிக்கையிட்டு ஜெபத்தை முடித்தேன் என்றல்ல, அறிக்கையிட்டு நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு இன்னும் தெளிவு இல்லை, எனக்கு இன்னும் இந்த காரியத்தை குறித்த தெளிவு இல்லை. எனக்கு அப்ப தெளிவு உண்டாகும் வரைக்கும் நான் என் ஜெபத்தை விடக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தெளிவு உண்டாச்சு. 22வது வசனத்தை திருப்பி வாசிங்க. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு தெளிவு இல்லாம கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. இந்த பிரேயர் டிப்ஸ் சொல்லும்போது கவனிச்சிங்களா? நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அவர் பேச நீங்க இடம் கொடுங்க. இவ்வளவு நேரம் தானியேல் பேசுகிறான். பேசி முடித்த பிறகு தேவ தொடுதல் உண்டாகிறது.
தேவ தொடுதல் உண்டானது தானியேல் திரும்ப பேசல. தானியேல் அமைதி ஆயிட்டான். தானியேல் சைலண்ட் ஆயிட்டான். இப்போ அவர் பேசுறார். ஆமென். நம்முடைய ஜெபம் அவரை தொடுமானால், பரலோக தொடுதலை இன்னைக்கு அனுபவிக்க விரும்புகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் கர்த்தருடைய பீடத்திலிருந்து இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபங்கள் அவரை தொடட்டும். ஆமென் சொல்லுங்க சத்தமா. என்னுடைய ஜெபம் உம்மை தொடுவதாக, உம்மை தொடும்படியா என்னுடைய ஜெபம் இருக்கட்டும். உம்மை தொடும்படியா என்னுடைய ஜெபம் இருக்கட்டும். நான் ஜெப வீரனா? ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, அந்த அடையாளம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா ஆண்டவரே. அப்படி நான் பெரிய ஜெபிக்கிறவனா இப்படி உலகத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை ஆண்டவரே. ஆனா என் ஜெபம் உம்மை தொடுவதாகப்பா, என் ஜெபம் உம்மை தொடுவதாகப்பா. எவ்வளவு கூட்டத்து பெரிய திரள் கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு பிள்ளை கதறினா கத்துனா அந்த சத்தம் அதன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நிச்சயமாய் கேட்கும். எவ்வளவு திரள் கூட்டத்தில் இருந்தாலும் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கட்டும், இங்க இருந்து பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கட்டும், ஆனா திடீர்னு அவங்க ஒரு பிள்ளை அழும்போது அதன் சத்தம் மற்றவங்க காதுல விழுதோ இல்லையோ, அதன் தாயினுடைய காதுல, அதன் தகப்பனுடைய காதுல நிச்சயமாய் விழும். Hallelujah. He bakara ba shantar yala rakama hante rekadara udara ba 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 la ra ba dara. ஆமென் ஆண்டவரே, என் ஜெபம் உங்களை தொடுற மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. என் ஜெபம் உங்களை தொடுற மாதிரி இருக்கணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவனை தொடுகிற ஜெபம் எவரில் வெளிப்படுகிறதோ அவர்களே ஜெப வீரன். தானியேலை பாருங்க, தானியேல் ஜெபித்தான். ஓகே அப்போ நாமும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா அதை எடுக்காம, தானியேலுடைய ஜெபம் என்ன, அவனுக்கு தொடுதல் உண்டாகி தெளிவு உண்டாகி, அதாவது அந்த தெளிவுக்கு அப்புறம் தான் வேர்டு. எலியாவை பார்த்தீங்களா, பெரிய இடி முழக்கம் வருது, பூமி எதிர்ச்சி வருது, அதுக்கெல்லாம் அப்புறம் தான் ஒரு மெல்லிய சத்தம், ஒரு தெளிவு உண்டாக்கின பிறகு ரேமா. இல்லைன்னா நம்ம அந்த வார்த்தை சரியா, அந்த வார்த்தையை நம்மால சரியா ரிசீவ் பண்ண முடியாது. எத்தனை முறை பேசியிருப்பார், யாருக்கிட்ட அவர் பேசாம இருந்ததே கிடையாது. வார்த்தைகள் மூலமாய், செய்திகள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய் நிச்சயமாய் கர்த்தர் பேசி இருப்பார். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், அவர் உங்களோடு இடைவிடாமல் நிச்சயமாய் அப்படி ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் நிச்சயம் பேசியிருப்பார். ஆனா அநேகருக்கு வார்த்தை ரிசீவ் பண்ண முடியல, வார்த்தையை தனக்கான வார்த்தையாய், தேவ வார்த்தையாய் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. Hallelujah. Thank you Holy Spirit. அப்போ இது கர்த்தருடைய வார்த்தை என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். இந்த தெளிவை கொடுப்பது ஜபத்தோடு அமர்ந்திருக்கணும். அவன் ஜபித்து கொண்டிருந்த போதே எப்படி பறந்து வந்தானா, வேகமாய் பறந்து வந்தாரா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமென். குறித்த காலத்துக்கு முன்னாடியே வாதை நிறுத்தப்பட்டது என்று நாம் ஜெப குறிப்பில் கேட்டோமே. ஆமென். அவன் இப்போ இவனுக்கு நான் 10 நாள் கழிச்சு தான் செய்வேன், 20 நாள் தாண்டி தான் செய்வேன், அல்லது இவன்ட்ட நான் 2 வருஷம் கழிச்சு தான் பேசுவேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேகமாக மாறும். ஜெபம் வேகத்தை கூட்டும், பரலோக பதிலை வேகமாய் பெற்றுக்கொள்ள வைக்கும். ஆமென். என்னுடைய ஜெபம் அவரை தொடட்டும். என்னுடைய ஜெபம் அவரை தொட வேண்டுமானால், நம்முடைய ஜெபங்கள் அவரை தொட வேண்டுமானால், நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை தான் நேற்று முதல் தியானித்த. நேற்று ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், இன்று அதை தொடர்ந்து உள்ள 4 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாவது 2வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 9:2. தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி. முதலாவது தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? அது எருசலேமுக்கான ஜெபம் அல்லது தேசத்துக்கான ஜெபம். அவன் பாபிலோனிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தன் தேசத்தை குறித்த அவனுக்கு பாரம் இருந்தது. ஆமென். அதை தான் சொன்னேன்.
ஆமென். அந்த காரியத்தை, அந்த எருசலேமின் காரியங்களை குறித்ததான எல்லாவற்றையும் அவன் உள் வாங்கி கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். தானியேல் ஜெபிக்கிறது அவன் தனக்காகவோ, ஆண்டவரே இந்த ஸ்தானத்தில் என்ன வச்சிட்டீங்க, கடைசி வரை இதில் வச்சுக்கோங்கப்பா, இப்படி தன்னுடைய பொசிஷன் மாறிடக்கூடாது என்பதற்காகவோ அல்ல, அதுக்காக ஜெபிக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஆமென். அதெல்லாம் நம்முடைய ஜெபத்தில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமானால் தானியேல் பிரதானமாய், தானியேலுடைய ஜெபம் தன்னுடைய தேசத்தை குறித்ததான பாரம். ஆமா, நான் என்னதான் உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் என்னை வைத்திருந்தாலும் என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் அல்லவா இருக்கிறது. இன்னும் அடிமைத்தன, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை குறித்து கேட்டோமே, இன்னும் அந்த அறியாமையிலும் அடிமைத்தனத்தில் அல்ல. நான் என்னதான் நல்லா இருந்தாலும், நான் என்னதான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தாலும் என் ஜனங்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் அல்லவா இருக்கிறது. இந்த பாரம் தானியேலை ஜெபிக்க வைத்தது. அப்போ கர்த்தரை நம்முடைய ஜெபம் தொடணும்னா நம்முடைய தேசத்தை குறித்த, நம்முடைய ஜனங்களை குறித்த இந்த பாரம் நமக்கு இருக்கணும். தேசத்துக்கான ஜெபம் தேவனை தொடும். தேசத்துக்கான ஜெபம் தேவனை தொடும். இதற்கான ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம், எரேமியா 29:7. அந்த வசனத்தை ஒரு விசை கூட வேகமாய் வாசியுங்கள். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்ப எனக்கு நான் சமாதானமா இருக்கணும்னா நான் எதற்காக ஜெபிக்க வேண்டுமா? என்னை தேவன் எந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்தின் சமாதானத்துக்காய் ஜெபிக்க வேண்டுமா? அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். தேசத்துக்காய் ஜெபிக்கிற அந்த மனநிலைமை நமக்கு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று நேற்று நான் கிருபையினால சொன்னேன் உங்கள் மத்தியில். எருசலேமை பார்த்ததும் இயேசு கிறிஸ்துவின் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. பார்த்ததும் கண்ணீர் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை வேணும்னு ஆண்டவர்ட்ட கேட்கணும். தேசத்து நிலைமைகள், செய்திகளை, இப்போ ரீசெண்டா கேட்ட செய்திகள் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது, கேட்கவே முடியாது, நம்முடைய உள்ளம் தாங்கவே முடியாது. கடந்த நாட்கள்ல உண்டான காரியங்கள், சாத்தான் குளத்தில் நடந்த காரியங்கள்லாம் அந்த செய்தியை பார்க்கவே முடியவில்லை. அந்த குடும்பத்தினருடைய கண்ணீரை கேட்கவே முடியவில்லை. நேற்று இரவு ஆண்டவர் சமூகத்தில் அதுதான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இதை பார்க்கவே தாங்க முடியல ஆண்டவர். இந்த ஃபேமிலி எப்படி ஆண்டவரை தாங்குறாங்க, எப்படி ஆண்டவரை தாங்க முடியும்? எவ்வளவு காரியங்கள். நேற்று இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்தோம். மண்ணான மனுஷன் பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு கர்த்தர் நீதி செய்வீராக. மண்ணான மனுஷன் பலவந்தம் செய்ய நீ தொடரக்கூடாது. இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் இந்த தேசத்தில் நடக்கக்கூடாது. ஜெப குறிப்பில் கேட்டோமே, ஒரு தகப்பன் தன்னுடைய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணதுனால 6 மாச குழந்தைய கால்களை பிடித்து செவிட்டில் அடித்து கொண்டிருக்கிறாராம். என்ன ஒரு மிருக குணமுள்ள மனுஷன். இன்னும் சொல்லணும்னா மிருகங்கள் கூட இதை செய்ய யோசிக்கும், தன் குட்டிகளை காப்பாற்றதான் துடிக்கும். மனிதன் மிருக குணமுள்ளவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். தேசத்தில் இப்படிப்பட்ட சமாதானமற்ற சூழ்நிலை காணப்படும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி சமாதானமா இருக்க முடியும்? தானியேலை சாம்பல்ல உட்கார வைக்கல, அவனை கொலு மண்டபத்தில் ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வைக்கப்பட்டிருந்தாலும் தன் ஜனம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருப்பதை அறிந்து அவன் எருசலேமுக்காக ஜெபிக்கிறான். தேவனை தொடுகிற ஜெபம் தேசத்துக்கான ஜெபம். தேசத்துக்கான ஜெபம் தேவனை தொடும். என் ஜெபம் தேவனை தொடுமானால் பரலோகத்திலிருந்து வேகமான கிரியை எனக்காக நடப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதரை குறித்து நான் இப்படி கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த நபரை பழக்கம் கிடையாது, அறிமுகம் கிடையாது. அவரோடு இருந்த ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசும்போது அந்த தேவ மனிதரை குறித்து இப்படி சொன்னார். அவர் அதிகமாய் முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஒருவர். ஒரு நாளில் ஒரு விஷயம், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் பயங்கரமான ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்பு. ஒரு குறிப்பிட்ட ஊரில் பயங்கரமான கலவரத்தில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 நாள் ஐசியூவில் இருந்திருக்கிறார். 3ஆவது நாள் எழும்பி இருந்து அந்த நியூஸை பார்க்குறார். நியூஸை பார்த்துட்டு அவர் வாயிலிருந்து வந்து வார்த்தை என்ன தெரியுமா? நான் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் இருந்திருந்தா இது நடக்க விட்டுருக்க மாட்டேன்.
ஒரு ஜெப வீரருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? நான் மட்டும் படுக்கையில் ஆயிட்டு 2 நாள் ஐசியூல ஆயிட்டேன். நான் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இல்லாம இருந்திருந்தா நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பேன். எவ்வளவு சவாலான வார்த்தைகள். நான் மட்டும் இந்த வேர்டு பார்த்தீங்களா? அப்போ தன்னுடைய ஜெபம் அவருடைய விசுவாசம், என் ஜெபம் அவரை தொடும், என் ஜெபத்தை அவர் கேட்பார். அப்பா இது நடக்க கூடாதுன்னு சொன்னா அதை நடக்க விட மாட்டார். அவருக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது. ஜெபிக்கிறவர்கள் இதை மாத்திரம் அறிந்து கொள்வோமானால் நம்மால ஜெபத்தை நிறுத்த முடியாது. ஆமென். தேசத்துக்காய் ஜெபிக்கணும். நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நம்முடைய ஜனங்கள் காண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே மண்ணான மனுஷன் இனிமேல் பலவந்தம் செய்ய தொடர மாட்டான். அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நீதி செய்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை தேசத்தைக்காக ஏறெடுக்கிற ஜெபம் தேவனை தொடுகிற ஜெபம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே தாமதியாமல் தீவிரமாய் செய்யும். இரண்டாவதாக, நேரம் அதிகம் போகிறபடி நான் சொல்றேன், இரண்டாவது தானியேலின் ஜெபம் தாழ்மை உள்ள ஜெபம். முதல்ல தேசத்துக்கான ஜெபம் அது, இரண்டாவது தாழ்மை உள்ள ஜெபம். மூன்றாவது வசனத்தை வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். தானியேலுடைய ஜெபம் தாழ்மையுள்ள ஜெபம். சங்கீதம் 138:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவருடைய போக்கஸை தன் பக்கமாய் திருப்புகிறார். அவருடைய போக்கஸை தன் பக்கமாய் திருப்புகிறார். தானியேல் ஒன்றை அறிந்து கொண்டான், நான் கொல்லும் மண்டபத்தில் அவரால் உயர்த்தப்பட்டிருந்தாலும் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தால் அவருடைய போக்கஸை என் பக்கம் திருப்ப முடியாது. நான் போய் சாம்பல்ல ரெட்டுடுத்தி என்னை தாழ்த்தி உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய போக்கஸ், ஹல்லேலூயா. இந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும் தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறவனுக்கு மேலதான் கர்த்தருடைய போக்கஸ் இருக்கும். தன்னுடைய ஞானம், தானியேல் விசேஷித்த ஞானம் உள்ளவன், தானியேல் சௌந்தரியம் உள்ளவன், தானியேல் உண்மை உள்ளவன், தானியேல் நல்ல ஒரு பொசிஷன்ல உயர்த்தப்பட்டவன். ஆனால் இவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னை ஒன்றுமில்லாதவனாய் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்தான். அந்த தாழ்மையுள்ள ஜெபம் தேவனை தொட்டது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். இப்போ எனக்கு ஜெபத்தில் இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியத்தை கேட்டு மனமேட்டிமை. வெளியே நம்ம வெள்ளையெல்லாம் போட்டுட்டு அப்பா நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே இப்படி சொல்லிடலாம். ஆனால் தேவன் முதல்ல பார்க்கறதே இருதயத்தை பார்க்கிறார். என் இருதயம் நான் தான் ஜெபிக்கிறவன், நான் தான் நல்ல ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஒரு பாயிண்ட் எழும்பிட்டனாலே அதுக்கப்புறம் எனக்கு தேவன் எப்படி நிற்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். இந்த வார்த்தையை சும்மா படிச்சுட்டு விடக்கூடாது. சண்டே ஸ்கூல்ல வசனம் படிக்கிறது மாதிரி அப்படியே படிச்சுட்டு பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு விட்டுறக்கூடாது. எனக்கு எதிர்த்து நிற்கிறார்னா என்னுடைய ஜெபங்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார்னு அர்த்தம். Thank you Jesus. துன்மார்க்கருடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானதான். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜெபங்களுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் அர்த்தம். அவர்களுடைய எல்லா கிரியைகளுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார் அர்த்தம். அப்போ தேவன் அதாவது அவர் தான் கேட்கணும். ஜெபத்தை கேட்கிறவரே, தேவனின் ஜெபத்தை கேட்கணும்னா முதல்ல தேவனுடைய போக்கஸ் என் பக்கத்தில் திருப்பணும். முதல்ல போக்கஸ் திருப்பணும். அவருடைய போக்கஸ் என் மேல வரணும்னு நான் என்ன செய்யணும்? எல்லாரோட பயங்கரமா சத்தம் போடணுமா? அல்லது நான் என்ன செய்யணும்? அவருடைய போக்கஸ் என் மேல வரணும்னா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்.
நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ சாம்பலில் உட்கார்ந்தா உலகத்தின் ஒரு கண்ணும் உன்னை காணாது. நீ நீ இல்லாம என்னைக்கு மாறுறியோ அன்னைக்கு அவர் உன்னை பார்ப்பார். நான் என்கிற அந்த எழும்பி நிற்கிற நான் என்கிற அந்த எண்ணம் என்னைக்கு இல்லாம கம்ப்ளீட்டா மாறுதோ அன்னைக்கு அவர் பார்ப்பார். அவருடைய ஃபோக்கஸ். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறான், சமீபமா சேர்ந்து சொல்லுகிறான், தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன். தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தர் மூவராய் வந்தார்கள் ஆபிரகாமை சந்திக்க. 2 பேரை சோதோமுக்கு அனுப்பினார். இவரும் போக தான் வந்தார். ஆனா ஆபிரகாமை விட்டுட்டு அவரால் போக முடியல. வந்த 3 பேர்ல 2 பேரை நீங்க போங்க, நான் என் பிள்ளை கிட்ட நிக்கிறேன்னு சொல்லிட்டு அது நிமித்தமாய் ஒரு லோத்து காக்கப்பட்டான். எத்தனை ஆத்துமாக்கள் அழிகிறது. நாம் வெறும் மரண செய்திகளை மட்டும் பார்க்கிறோம், ஆனால் அதற்குள்ளே தங்கியிருந்த ஆத்துமாக்கள் எங்கே போகிறது? எத்தனை தற்கொலைகள். போக்கஸ நம்ம ஆண்டவருடைய போக்கஸ நம்ம பக்கம் திருப்புவோமே, ஆனால் இதே போல எத்தனை லோத்துகள் காக்கப்படுவார்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஆபிரகாம் நிமித்தம் ஒரு லோத்தின் குடும்பம் காக்கப்படுமானால் நம்ம எல்லாம் தேவன் சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறாரே, பிள்ளைகளாக்கி இருக்கிறாரே. அவருடைய பிள்ளைகளா மாற்றப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி, அதான் வேதம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. நாம மட்டும் கரெக்டா உண்மையாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இருப்போமே, ஆனால் இதற்கு முன்பதாக அந்த கொள்ளை நோயை குறித்த காலத்துக்கு முன்பாக அது நிறுத்தப்பட்டிருக்கும். தேசம் ரட்சிப்படைந்திருக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நாம ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன் சீசன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் எனக்குள்ள இருந்த ஒரே புலம்பல், ஆண்டவரே நீர் எல்லா காரியத்தையும் சொல்லி தான் செய்வீங்க, இந்த காரியத்தை மட்டும் ஏன் ஆண்டவரே சொல்லலை? ஆண்டவர் சமூகத்தில் அது நிதானிக்க ஆரம்பித்த போதுதான் ஒன்றை அறிந்து கொண்டேன். இந்த காரியத்தை குறித்து கேட்கிற அளவுக்கு நம்ம காத்திருக்கல. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நான் எது வரைக்கும் காத்திருப்பேன்? நான் ஒரு சர்ச்சு போதகராக இருக்கிறபடினால கூடி எது வரைக்கும் காத்திருப்பேன்? சபைக்கு வேண்டிய, சபை விசுவாசிகளுக்கு வேண்டிய, அல்லது என் குடும்பத்துக்கு வேண்டிய, அல்லது நான் எங்கெங்க ஊழியத்துக்கு போகிறோன்னு அந்த ஊழியத்துக்கு வேண்டிய வார்த்தைகள், அந்த ஊழியத்துக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் சொல்லுகிற இது வரைக்கும் காத்திருப்பேன். வேண்டிய ரேமா கிடைத்ததும் ஆமேன் போட்டு நான் எழுப்பி போயிடுவேன். இதற்கு அடுத்து இன்னும் வெயிட் பண்ணும்போது தான் தேசத்தை குறித்ததான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் உணர்ந்த காரியம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் உணர்ந்த காரியம், ஆண்டவரே நான் ஊழியத்தில் அப்படி பிஸி இப்படி பிஸின்னு சொல்லிட்டு எல்லா வாரம் வெளியே போயிட்டு இருக்கிறேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் ஓகே இது கரெக்ட், ஏன்னா வேண்டிய ரேமா கிடைக்குது, தெய்வ பிரசனம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கிரயம் செலுத்தி, இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை விட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் கூட அமர்ந்திருந்தா அவர் சொல்லி இருந்திருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட எக்ஸ்ட்ரா. ஆபிரகாம் பாருங்க, பின்னும் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறான். ஆதியாகமம் 22வது அதிகாரம், 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். 18வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக. பின்னும் இந்த அனுபவம், நான் என்ன சொல்றேன், ஜெபம் எல்லாம் கரெக்டா நடக்குது, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு.
இதோட போதும் நினைச்சு திருப்தியாயிட்டு இருந்தோம். ஓகே, ஆண்டவர் நல்லா தான் நடத்துறாரு, வேண்டிய வார்த்தைகளை தரார், அப்ப சமூகத்தில் இருக்கும்போது தெய்வ பிரசனம் இருக்கிறது, ஊழியம் செய்யும் போது ஆமென் ஆவியானவர் கிரியை செய்கிறார், எல்லாம் நல்லா தான் இருக்கிறது. ஆனா இதுக்கு அடுத்த ஒரு காரியம் இருக்கிறதை ஆமென் அறியாம ரொம்ப ஓடிட்டு இருந்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை ஆவியில வைத்தார். ஒரு வாரம் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆண்டவரே எல்லாமே சொல்லி சொல்லி செய்வீங்க, அவன் இந்த காரியத்தை மட்டும் சொல்லலையே ஆண்டவரே, தெரிவிக்கலையே ஆண்டவரே. அப்போ ஆவியானவர் அவன் ஆரம்பத்தில் அமைதியா இருந்தார், அதுக்கப்புறம் மெதுவா பேச ஆரம்பித்தார். இந்த பின்னும் நிற்கிற அனுபவம் குறைய ஆரம்பிச்சிட்டு. ஆமென். எந்த ஒரு காரியமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்காமல் கர்த்தர் செய்யவே மாட்டார். நம்ம எங்க குறைவுபட்டிருக்கிறோம்? கொலு மண்டபத்தில் இருந்தாலும் சாம்பலில் இருக்க தானியேல் மறக்கவில்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் தெரியப்படுத்துகிறார், தெரியப்படுத்தினார். ஆனால் அநேக காரியங்களை நம்ம அதனுடைய சீரியஸ்னஸ், அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறியாமல் விட்டுவிட்டோம். தாழ்மையுள்ள ஜெபம் தேவனை தொடும். தேவ சமூகத்தில் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி, ഹല്ലേലൂയ. നല്ല നാഥനേ, ഞങ്ങൾ എല്ലാവരെയും നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിൻഹിതം ചെയ്യുവാൻ നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിൻഹിതം ചെയ്യുവാൻ. നല്ല നാഥനേ, ഞങ്ങൾ എല്ലാവരെയും നല്ലതാക്കി തീർത്തിടണേ, നിന്നിഷ്ടം ചെയ്യുവാൻ നല്ലതാക്കി തീർത്തിടണേ. உருவாக்குங்க ஆண்டவரே, எங்க ஜெபம் உங்களை தொடணும். தாழ்மை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களா, தாழ்மைக்கான சரியான அடிச்சுவடை ஸ்ட்ராங்கா போட்டுட்டு போனது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாரும். ஏன்னா அவர் பிதாவுக்கு சமமா இருக்கிறவர். சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாராம். அப்படி என்றால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தாழ்த்தக்கூடாது. தாழ்மை என்பது பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, ஒண்ணு இல்லாம இருக்கும்போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாழ்த்திடுவாங்க. எல்லாம் கிடைக்கும் போது சவுலுடைய பிரச்சனை அதுதான். தாவீதுக்கு சவுலுக்குள்ள வித்தியாசம் என்ன? சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்ததை உயர்வு வந்த போது மறந்தான். தாவீது எவ்வளவு உயர்த்தப்பட்ட பிறகும் ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்கல. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. பவுல் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்கிறதற்கு என்று சொல்வதற்கு எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயில்லை. எங்களுடைய தகுதி மனுஷரால் உண்டாயிருக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷன் செலக்ட் பண்ணணும்னா அவன் விரும்புகிற குவாலிட்டி என்கிட்ட இருக்கணும். எங்கள் தகுதி மனுஷரால் உண்டாயிருக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்கள் எதிர்பார்க்கிற தகுதி குவாலிட்டி எங்களிடத்தில் இல்லை. அப்படி இருந்து நாங்கள் நிக்கிறோம்னா எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் அதிகமா ஜெபம் பண்றதுனால என்ன நிக்க வச்சிருக்கிறாங்க, நான் அதிகமா பிரீச் பண்றேன், ஒண்ணுமே கிடையாது. எங்களால் ஏதாவது ஆகும் என்று சொல்வதற்கு எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல. இப்போ ஒரு நெருக்கமான காலங்களிலே எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் இருக்கிறது. நினிவே பட்டணத்தை பாத்தீங்களா? எல்லாரும் சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா சரித்திரம் படித்தீங்கன்னா தெரியும், அடுத்த சுவிசேஷங்கள்ல அடுத்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் படித்தீங்கன்னா தெரியும், நினிவே கவிழ்க்கப்பட்டது. நினிவே கவிழ்க்கப்பட்டது. அப்பொழுது விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் விடுதலை கிடைத்த பிறகு மீண்டும் பாவத்தை நோக்கி போனார்கள். அப்பொழுது தங்களை தாழ்த்தி விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் விடுதலை கிடைத்த பிறகு மீண்டும் அக்கிரமத்தை பாவத்தை நோக்கி போனார்கள். என்ன ஆனது? நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா.
தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அல்ல. தாழ்மை என்பது இந்த லாக்டவுன் முடிகிறது வரைக்கும் இல்லை. சிலர் பார்த்தீங்களா, இந்த லெங்க் டேஸ் வரும்போது ரொம்ப தங்களை தாழ்த்துறது மாதிரி காட்டுவாங்க. குட் ஃப்ரைடே வரைக்கும் அதை காட்டுவாங்க. ஈஸ்டர் வரும் பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை எல்லாரையும் தாழ்த்துவாங்க. தாழ்மை என்பது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல, தாழ்மை என்பது நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் வரை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். மரியாள் யாருக்குமே தெரியாதவங்க, இயேசுவின் தாயாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாள். இந்த மரியாள் ஒரு பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்க கேப்ரியல் தூதன் வருகிறார், வந்து சொல்லுகிற கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு சொன்னது மரியாள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்ன கிருபை? அப்பதான் சொல்றாங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஓ மேசியா என் மூலமாய் பிறக்க போகிறாரா, என் வயிற்றில் பிறக்க போகிறாரா? இது உண்மையிலே இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. உண்மையிலே இது எத்தனை பேர்ட்ட பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 1:48 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய அடிமையின் தாழ்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாக அல்ல இந்த வார்த்தை, பெற்றுக்கொண்ட பிறகு. மரியாள் பெற்றுக்கொண்ட பொக்கிஷம், ஆசீர்வாதம், பாக்கி இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்கல. எனவே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ. இஸ்ரவேலின் வீட்டை கட்டின லேயாள் இருக்கட்டும், ராகேல் இருக்கட்டும், அவளுடைய வம்சாவளி தானே மரியாள். அப்போ அவங்களெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கும் போது தூதனை அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவளே. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், பல்கா கிருபை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? மரியாள் வாழ்க்கையில தாழ்மை என்பது பெர்மனண்டாவே இருந்துச்சு. ஹல்லேலூயா. பல்கா கிருபை, மொத்தமா கிருபை. வாழ்ந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது வரைக்கும் என் கிருபை உனக்கு போதுன்னு மொத்தமா கொடுக்கப்பட்ட ரீசன் என்ன? மரியாள் வாழ்க்கையில தாழ்மை பெர்மனண்டாவே இருந்துச்சு. தாழ்மை என்பது வந்து போகிற கெஸ்டா இருக்க கூடாது. தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். சீசன் மாறும் போது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது மாதிரி நம்ம கூட அப்படிதான். ஒரு நெருக்கம் வரும்போது, ஆண்டவரே நாங்க கஞ்சி மட்டும் குடிப்போம் ஆண்டவரே. ஆமென். அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாய் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். ஒரு ராஜா தன் வஸ்திரத்தை கிழிக்கிறானாலே அவன் இருதயம் கிழியுதுன்னு அர்த்தம். இது நாளடைவில் என்னதான் மாறிச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜனங்கள்லாம் வஸ்திரத்தை கிழிக்க ஆரம்பிப்பாங்க. உடனே ஆண்டவர் யோவேல கூப்பிட்டு சொல்லுவார், ஒழுங்க போய் சொல்லு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து என்கிட்ட திரும்ப சொல்லு. அன்னைக்கு இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாய், இருதயத்தை கிழிக்க முடியாது, அதன் அடையாளமாய் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். எசேக்கியா ராஜா அதை செய்த போது கர்த்தர் சேனைகளிலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஆமென் அசிரியனை சங்கரித்து போட்டார். இது நாளடைவில் என்னாச்சு? அப்போ வஸ்திரத்தை கிழிச்சா போதும் நம்ம ஆண்டவர் கிரியை செய்துருவார். ஆண்டவர் சொல்ல சொன்னார், எசேக்கியா கிழித்தது வஸ்திரம் ஆனாலும், ஆனா என் பார்வையில் அவன் கிழித்தது இருதயத்தை. இன்னைக்கு நாளடைவில் அதெல்லாம் சடங்கா மாறிட்டு. இன்னைக்கு பாருங்க, உபவாசத்தை குறித்து அருமையான சகோதரர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவரோடு வாசம் பண்ணுவதுதான் உபவாசம். இன்னைக்கு நிறைய பேர் விரதம் எடுப்பாங்க. எப்படி விரதம் எடுப்பாங்க? 3 வேளை சாப்பிட மாட்டாங்க, ஆனா மற்ற காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்காம ஃபாஸ்டிங் இருந்தா வரக்கூடிய பிரச்சனைக்கு அவர் பொறுப்பு கிடையாது. வரக்கூடிய பிரச்சனைனா அல்சர் ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் வருதுன்னு அவர் பொறுப்பு கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட உபவாசத்தில் தேவன் கேட்பது அவரோடு கூட உம்மோடு இருப்பதுதான். மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு பிளான் பண்ணி போய் இருக்கலங்க. அவர் கூட அவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனான். அப்படின்னா சொல்லிட்டு போயிருப்பால, நான் இவ்வளவு நாள் ஆகும்பா, நான் இவ்வளவு நாள் பிரேயர் போட்டிருக்கேன், இன்னும் வாரேன்னு சொல்லிட்டு போனப்போ லேட் ஆயிட்டு. ஒன்னதான் கீழே ஜனங்க சொல்றாங்க, மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சு தெரியுமா?
அவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டான், பழக ஆரம்பிச்சிட்டான். இரவும் தெரியல, பகலும் தெரியல. நான் இன்னும் புசிக்காம இருக்கிறேன்னு ஒரு கவலை கிடையாது. அவரோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த உபவாச அனுபவம் எல்லாருக்கும் வேணும். அப்படி உண்டாக்கணும்னா முதல்ல அவருடைய போக்கஸை நமக்கு மேல திருப்ப வைக்கணும். போக்கஸை நம் பக்கமாய் திருப்பணும். ஆண்டவரே, இந்த அனுபவம் வேணும்பா. சொல்லுங்க, ஏசையா உம்மைத்தாரே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா gloria taraba shekara badara balaria tadaraba karaba. தாழ்மையுள்ள ஜெபம், தாழ்மையுள்ள ஜெபம் தேவனை தொடும். மூன்றாவது, அதனுடைய 4 வாசிக்க வேண்டாம், 4 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அதன் பிறகு 11, 13, 14, 16 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்தால் தெரியும். ஆமென். மூன்றாவது தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? உணர்வுள்ள ஜெபம். எந்த உணர்வு தெரியுமா? தன் பிழைகளை உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் பாவ அறிக்கை செய்கிறான். 5வது வசனத்திலே சொல்கிறான், நாங்கள் பாவம் செய்து. 7வது வசனத்திலே சொல்றான், நாங்கள் உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். 8வது வசனத்திலே சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். 9வது வசனத்தில் அவருக்கு விரோதமாய் நாங்கள் கலகம் பண்ணினோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். 11வது வசனம், நாங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தை மீறினோம். 13வது வசனம், எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்பாம போயிட்டோம். 14வது வசனம், நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாம போனோம். 16வது வசனம், எங்கள் பாவங்களினாலே இது ஆனது. இப்படி எல்லாம் சொல்லி 20வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு ஹோம்வொர்க் தரேன், சரியா? நீங்க இப்போ பார்க்க கூடாது, மீட்டிங் முடிச்சிட்டு. தானியேல் என்ன சொல்றார்? என் பாவத்தை, அதாவது தானியேலுடைய பாவத்தை. தானியேல் 1வது அதிகாரம் துவங்கி இது முழுவதும் நீங்க கண்டுபிடிச்சு தானியேலுடைய பாவம் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் கண்டுபிடித்து பார்த்தேன், தானியேலுக்கு ஒரு பாவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. தேவனுக்கு முன்பாகவும் சரி, மனுஷருக்கு முன்பாகவும் சரி. உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒன்றுமே எழுதப்படவில்லை. அப்படி இருந்தும் தன்னை தேவனுக்கு முன்பாய் நீதிமானாய் நிறுத்தாமல், இதாங்க தாழ்மை. ஹல்லேலூயா. அதாவது ஐ எம் நத்திங், நான் அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு இந்த எண்ணம் என்னைக்கு வருதோ, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. ஜீசஸ் ஷகரா பதடரா,
இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. யோபு கூட சொல்றான், நீதிமானானதுனால அவர்கிட்ட பேசல, அவருடைய இரக்கத்துக்காக பேசிட்டு இருக்கிறேன். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. ரொம்ப நேரம் ஜெபம் பண்றீங்களா? நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லாதீங்க, என்னை ஜெபிக்க வைத்தாருன்னு சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு இப்படி ஜெபம் பண்ணுவோமா இல்லையா நம்ம கையில இல்லை. நம்ம முயற்சி, அதாவது நம்ம முயற்சி கைகூடி வரணும்னா தேவனுடைய கிருபை அதுக்கு மேல இருக்கணும். அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றேன். என்னுடைய முயற்சி கைகூடி வர வேண்டுமானால், நான் செய்கிற பிரயாசங்கள் எனக்கு ஆசீர்வாதமாய் ஆக வேண்டுமானால், இந்த நேரத்துக்குள்ள இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு காரியத்தை செய்யும் போது அவைகள் அந்த நேரத்தில் கைகூடி வர பண்ணப்பட வேண்டுமானால் என் கரத்துக்கு மேல அவருடைய கரம் இருக்கணும். என்னுடைய செயலுக்கு மேல அவருடைய கிருபை இருக்கணும். காவலாளி விழித்திருந்து காக்கிற காரியம் சக்சஸா அமையணும்னா கர்த்தர் காக்கணும். கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. கர்த்தர் கிருபை இல்லைன்னா அவர் அங்க இருந்து ஓகே கிராண்ட் பண்ண, ஓகே இந்த காரியம் செய்யட்டும் அப்படின்னு அங்க உள்ள தேவனுடைய ஃபேவர் எனக்கு இல்லைன்னா என்னுடைய முயற்சிக்கு பலன் இல்லை, என்னுடைய பிரயாசத்துக்கு பலன் இல்லை. ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தானியேல் கொலு மண்டபத்திலேருந்து இப்போ கொலு மண்டபத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனத்திலேருந்து அவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆமென். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? என்ன கேட்டா சொல்லுங்க, கர்த்தர் கேட்பார். ஆனா தானியேல் ஏன் அப்படி ஜெபம் பண்ணல? ஏன்னா ஒரு பெரியவங்க வராங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நிற்போம், அவருக்கு கொடுக்கிற கனம். பரலோகத்தில் இதுதானங்க நடந்துச்சு. 24 மூப்பர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக கழட்டி வைத்தார்கள். அதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? என்றென்றைக்கு அந்த கிரீடங்கள் அவங்களுக்கு தான் சொந்தம். ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும் அவர் நமக்கு அலங்காரமாய் கொடுத்த கிரீடத்தை போட்டுட்டு வந்து இப்படி நிமிர்ந்துட்டோம். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே உரியது. தாவீதை பார்த்தீங்களா? ஆலயத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு நிறைய காரியத்தை சேர்த்து வச்சுட்டு, ஆண்டவரே நான் இதெல்லாம் உங்களுக்கு தாரேன்னு சொல்லாம உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். சும்மா அல்ல, தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனா வைத்த ஆண்டவர் இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறார். தாவீதை இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். தாவீதை குறித்து எவ்வளவு பேசுறோம். ஞானத்தால் எழுதப்பட்டது நீதிமொழிகள் இல்ல, தேவன் மேல இருக்கிற தாகத்தால் எழுதப்பட்டது சங்கீதம். இன்னைக்கு வெளிப்படுகிற பாடல்கள்ல 99% சங்கீத புஸ்தகங்கள் எடுத்துதான் பாடிட்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து எடுத்து எதை பாடிட்டு இருக்கிறோம்? ஞானத்தால் எழுதப்பட்டது நீதிமொழிகள், தாகத்தால் எழுதப்பட்டது சங்கீதம். ஆமென். ஆண்டவரே, தாவீதை இன்னைக்கு கொண்டாட வச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவன் என்னதான் உயர்த்தப்பட்டாலும் அவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. இந்த உணர்வு வேணும். தானியேல் சொல்லுகிறான், நான் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து ஏசாயா சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? ஓ ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். முதல்ல என் பிழைகளை நான் உணரணும், அதன் பிறகுதான் என் ஜனத்தின் பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் வந்து மண்டாடணும். தானியேல் தன் பாவத்தையும் தன் ஜனத்தின் பாவத்துக்காகவும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்து அவரால் மிகவும் நேசிக்கப்பட்ட யோவான் சொல்லுகிறான், நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். நிதானிக்கும் போதுதான் நாம் அறிந்து கொள்வோம் என்னென்ன காரியங்கள். வெளிப்படையாக செய்திருக்க மாட்டோம், ஆனால் சிந்தையிலே பல காரியங்கள் நமக்கு உள்ளே வந்து போயிருக்கும்.
ஆண்டவர் சும்மா சொல்லல, ஏதோ பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததாயிட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லல. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததாயிட்டு, உன் சகோதரனை உள்ளத்துல பகைத்தாலே நீ மனுஷ கொலை பாதகனா இருப்பா, சும்மா பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலைங்க. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி மனிதர்கள் செய்கிற காரியங்கள். ஆவிக்குரியவன் நிதானிப்பான். அதனாலதான் பவுல் சொல்கிறார், எங்களுடைய எந்த எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தி கீழ்ப்படிய வைக்கிறோம். அதனாலதான் நாங்க போற இடத்துல எல்லாம் எங்களை தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எங்க எண்ணங்கள் எல்லாம் சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவர் இப்படி ஒரு எண்ணம் வருதுப்பா, பார்த்துக்கோங்கப்பா சொல்றோமா? இதை நம்ம சொல்ல தயங்குறோம். என்ன தயங்குறோம் தெரியுமா? ஒருவேளை ஆண்டவர் அடிச்சிருவார். எங்க அவரோடு கூட அவர்கிட்ட உங்க வீக்னஸ் அவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு முன்னாடி உங்க வீக்னஸ் மறைக்காதீங்க. ஆதாம் ஏவாள் அதுதான், அந்த தப்பு தான் செஞ்சாங்க, மறைக்க பார்த்தாங்க அவருக்கு முன்னாடி. அவர் வந்ததுக்கு அப்புறம் மறையல் அது. அதாவது அவங்க அத்தி இலைகள்ல ஒரு ட்ரெஸ்ஸை தச்சுட்டாங்க, தச்சு போட்டாச்சு. ஏவாள் ஆதாமை பார்த்து ஓகே சொல்ற, ஆதாம் ஏவாளை பார்த்து ஓகேப்பா எல்லாம் கவர் ஆயிட்டு சொல்ற. ஆண்டவர் வந்ததும் அதான் கவர் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் ஒளியணும்? ஏன் நீதியை வச்சு என்ன மறைக்க முடியாது? என்னுடைய காரியங்களை வச்சு ஆதாமுக்கு முன்னாடி ஓகேயா இருக்கலாம், ஏவாளுக்கு ஆதாமுக்கு முன்னாடி ஓகேயா இருக்கலாம், ஆதாமுக்கு ஏவாளுக்கு முன்னாடி ஓகேயா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி ஓகே ஆகாது. ஆண்டவருக்கு முன்னாடி ஓகே ஆகணும்னா அவர் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் போது மாத்திரமே அது ஓகே ஆகும், நிர்வாணம் மறைக்கப்படும். இந்த உணர்வு நமக்குள்ளே வருமானால் நாம் தேவ சமூகத்தில் ஒரு நாளும் ஆண்டவரே நான் நீதிமான் சொல்ல மாட்டோம். பாருங்க, எசேக்கியா ராஜாவுடைய பிரச்சனை அதுதான். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு உள்ள எதையும் கடந்த காலத்தையும் மட்டும்தான் நமக்கு தெரியுங்க. நம்ம நாளைக்கு எப்படி இருப்போம்னு தெரியாது. தாவீது எப்படி ஸ்கோர் பண்றாரு? வேதனை உண்டாக்கும் வழி. அதுக்கு மேல சொல்றார், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் பகைக்கிறேன் சொல்லிட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறார்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. அப்போ ஒரு தேவனுடைய பார்வை என்பது எப்படிப்பட்டது என்பதை புரிஞ்சுக்கணும். மனுஷ பார்க்கிறபடி அல்ல. தேவனுக்கு என்னுடைய கடந்த காலம் தெரியும், என்னுடைய இன்று தெரியும், என்னுடைய நாளை தெரியும். நாளைக்கு நான் நிப்பானா, நாளைக்கு நான் விழுவேனா, இது அவருக்கு தெரியும். இதை தாவீது அறிந்ததுனால சொல், வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்து. ஆண்டவர் இதுவரை என்ன கொண்டு வந்துட்டீங்க, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்படி நான் நாளைக்கு தெரிந்து கொள்ளுகிற பாதை ஒரு வேதனையின் பாதையா இருக்குமே ஆனால் ஆண்டவர் அது நீங்க பாக்குறீங்களா? ஆண்டவர் என்னால பார்க்க முடியலப்பா, எனக்கு இன்று என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பாதை மட்டும்தான் தெரியும். நாளைக்கு நான் எந்த பாதையை சூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. எனவே நீர் பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துன்னு சொல்லி முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறான். எசேக்கியா ராஜா பிரச்சனை என்ன தெரியுமா? எசேக்கியா கடந்த நாட்களையும் அதுவரை இருந்ததையும் வைத்து ஜெபிக்கிறான். எப்படி? நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருந்தேன் என்பதை நினைத்தருள் சொல். அதுவும் பெருமையான ஜெபம் இல்ல, அது ஒட்டைஞ்சு ஜெபம், ஒட்டைஞ்சு பண்ற ஜெபம். அழுது ஜெபிக்கிறான். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன்னு சொல்றான். ஆனா அடுத்த 15 வருஷத்துல எசேக்கியா செய்த சில தவறான காரியங்களின் நிமித்தம் தான் ஆமென் யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவுக்கு ஆலய பொக்கிஷ சாலை எல்லாம் திறந்து காட்டுவான். வேதம் சொல்லுகிறது அவன் மனம் மேட்டிமையானான் என்று வேதம் சொல்லுகிறது. நேற்று வரை எசேக்கியா நல்லதான் இருந்த, இன்னைக்கும் நல்லதா இருக்கிற, ஆனா நாளைக்கு நீ இப்படி இருப்பியா இல்லையாங்கிறது நிச்சயம் கிடையாது. இதுதான் நான் சொல்லுகிறேன். தேவனுக்கு முன்பாக நம்ம ஒரு நாளும் நான் இன்னைக்கு நல்லா இருந்தேன், இதுவரை நல்லா தான் இருந்தேன், லாக்டவுன் பீரியட்ல கரெக்டாக தான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இதை பார்த்தாவது. எனவே தான் தானியேல் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, 9வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 18வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:18. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இப்போ தானியல் எடுத்துக்கோங்களேன். தானியல் சொல்றாரு, ஆண்டவரே நான் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறேன், உண்மை உள்ளவனா இருக்கிறேன், இந்த நீதியின் அடிப்படையில் எனக்கு தாங்கன்னு கேட்டா
அந்த நீதியின் அடிப்படையில் தானியேலுக்கு மட்டும் வேணும்னா விடுதலை கிடைத்திருக்கும். ஆனால் தானியேல் சொல்றான், எங்கள் நீதியின் அடிப்படையில், உமது இரக்கத்தின் அடிப்படையில். அவருடைய இரக்கத்தின் வைத்து கேட்டதுனால அந்த விடுதலை தானியேலுக்கு மட்டும் இல்ல, அந்த ஜனம் முழுவதுக்கு விடுதலை. நம்ம நீதினால நமக்கு கிடைக்கிறது, நம்ம நீதினால ஒண்ணுமே கிடைக்காது. நான் ஒரு என்ன புரியும், நம்ம சப்போஸ் ஏதோ ஒன்று செஞ்சு கொஞ்சம் நீதியை வெளிப்படுத்தி கேட்கிறோம்னா அதனால அதுக்குள்ள பலன் மட்டும்தாங்க கிடைக்கும். ஆனா அவருடைய இரக்கமோ, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அவருடைய இரக்கம் அநாதியா இருக்கிறது. தாவீது அதானே சொல்றான், தூதன் உருவின பட்டயத்துல நிற்கும் போது தாவீதுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. தாவீதே, தூதன் அடியே உன்னால தாங்க முடியாது, கர்த்தர் அடிச்சா. தூதன்ட்ட இல்லாத ஒண்ணு அவர்கிட்ட உண்டு, என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம் அநாதியா இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நிறைவேற்றும். அதுக்கு முன்னாடி யார் நிக்காலாம் பார்க்க மாட்டான். தாவீதா, அப்சலோமா, சாலமோனா, சவுலா, இதெல்லாம் தூதன் பார்க்கவே மாட்டார். அடின்னு சொன்னா அடிப்பா. ஆனா என் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் அடிக்க ஓங்கினாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. எனவே தாவீது சொல்லுகிற, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் அநாதியா இருக்கிறது. ஆமென். உணர்வுள்ள ஜெபம் வேணுங்க. அப்ப நான் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு மகனை அழைத்து கொண்டு ஒரு தகப்பன் வருகிறான். சீஷர்கள்லாம் அவனை குணமாக்கி பார்க்குறாங்க, முடியல. இயேசு மலையிலேருந்து இறங்கி வரும்போது இயேசுவை பார்த்து கேட்குறான், இவனை இப்படி பிசாசு அலைக்கழிக்குது. உடனே இயேசு சிம்பிளாக சொல்லுவார், விசுவாசித்தால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதுதாங்க உணர்வு. என்ன உணர்வு தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், ஜெபித்தால் பலன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் அவிசுவாசமும் ஒட்டி இருக்குது. இதை உணர்ந்து நம்முடைய பலவீனத்தை அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். நம்முடைய விசுவாசத்தை விசுவாச அறிக்கையாய் மற்றவர்கள் முன்பாக செய்யணும். ஆபிரகாம் பாத்தீங்களா? என் அடியனுக்கு என்ன தருவீர், இப்படி கேட்டவன் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம கர்த்தர் டியூன் பண்றார், உருவாக்குகிறார். மணலை காட்டி கொடுத்தார், நட்சத்திரத்தை காட்டி கொடுத்தார், இவைகளை எல்லாம் அடையாளங்களாய் காட்டி கொடுத்தார். ஆனால் உரைத்த வார்த்தையை நன்மையாக குறித்த காலத்திலே கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுத்தார். இன்று சில அடையாளங்களை கர்த்தர் உனக்கு காண்பித்து தருவது எதற்கு தெரியுமா? உன்னை உருவாக்குவதற்காக. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் நீ பெற்றுக் கொள்ளுகிற நிலையில வளரல ஆபிரகாமே. ஹல்லேலூயா. என்ன உருவாக்குறாருனால என்ன அர்த்தம்? நான் இன்னும் சரியாகலன்னு அர்த்தம். இதை நம்ம புரியணும், இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வுள்ள ஜெபம், நான் ஒண்ணுமே கிடையாது, நான் பாவி ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர். 4வது 10வது வசனத்தை வாசிங்க. 9வது அதிகாரம் 10. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஜெபம், இரக்கத்தை பெற்றுக்கொள், இரக்கத்துக்கான ஜெபம் அல்லது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற, பெற்றுக் கொடுக்கிற ஜெபம். இவன் எருசலேமுக்காக ஜெபிக்கிறானே, ஆண்டவர் எருசலேமுக்கு இறங்கணுங்கிறதுக்காக அவன் ஜெபிக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தமிழ்ல அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். இரக்கங்களும், இரக்கம் என்றல்ல, இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. யூதருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர்கிட்ட 100 இரக்கங்கள் உண்டா. அவங்களுக்கு சொல்ற ஒரு கணக்கு. அதுல ஒரு இரக்கத்தை தான் மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். 100ல் 1. அந்த ஒரு இரக்கம் தான். இன்னைக்கு ஒருத்தங்க அடிபட்ட நம்ம ஐயோன்னு சொல்றோம். ஒரு செய்தி, ஒரு துக்கமான செய்தி கேட்கும்போது நம்முடைய கண்கள்லையும் கண்ணீர் வருகிறது. இதெல்லாம் தேவன் வைத்த ஒரு இரக்கமா. இதே போல 100 இரக்கங்கள் அவருக்குள்ள இருப்பதாக, யூதர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருப்பதாக ஒரு இதில் நான் படித்து அறிந்தேன். அப்படி இருக்கா இல்லையா என்பதல்ல, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்னைக்கு மனுஷன்ட்ட வெளிப்படுகிற இரக்கங்களே அது தேவன் வைத்த ஒரே இரக்கமா. இதே மாதிரி 100 டைம்ஸ்
அதிகமா அவருக்குள்ள இருக்கிறதா அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1000 100 1000 இல்ல, அனாதியா இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா? முடிவு இல்லை, முடிவு இல்லை. அப்ப இவ்வளவு இரக்கமுள்ள தேவனிடத்திலிருந்து நம்ம இரக்கத்தை பெற்று நம்முடைய தேசத்துக்கு கொடுக்க வேண்டாமா? இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இரக்கத்துக்கான ஜெபம், இரக்கத்துக்கான ஜெபம், தேசத்துக்கான ஜெபம், தாழ்மையுள்ள ஜெபம், உணர்வுள்ள ஜெபம், இரக்கத்தை பெற்று கொடுக்கிற ஜெபம். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவரிடத்துல இரக்கங்கள் உண்டு, மன்னிப்புகள் உண்டு. ஏன்னா அவர்கிட்ட இல்லாததை அவர் ஒரு நாள் டீச் பண்ண மாட்டார். சீஷர்கள் வந்து கேட்கறாங்க, பேதுரு வந்து கேட்கறான், ஒரு சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவையா 70 தடவையா? 70 முறை. எத்தனை முறை? அதாவது மன்னிக்கிறதுக்காக உன் இருதயத்தை நீ டியூன் பண்ணி வச்சுக்கணும். இதான் ஆண்டவர் சொன்னது. அவர்கிட்ட இல்லாததை அவர் சொல்ல மாட்டார். பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை அவர் கொடுக்கிறார், சொல்லுகிறார். அவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு இருக்குல்ல. அப்ப இவ்வளவு பாருங்க, எவ்வளவு இந்த ஆத்மாக்கள்லாம் எங்கெங்க போகும்? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய இளைப்பாறுதலுக்கு போவாங்க. மீதி ஆத்மாக்கள்லாம் எவ்வளவு வேதனை. இந்த வேதனை விட அந்த வேதனை எவ்வளவு பெருசு தெரியுமா? இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கண்டாமா? ஆபிரகாம் அதை செஞ்சா பாத்தீங்களா? 50 நீதிமான் இருந்து அழிப்பீர் ஆண்டவரே. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் இரக்கம் உள்ளவர், அழிக்க மாட்டார். 10 நீதிமான் இருந்தா வந்துட்டான். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும் இரக்கத்தை இப்படியாவது வாங்கி கொடுத்துருவோம். லோத்து இரக்கம் பெற்றான் அல்லவா? இரக்கத்தை பெற்றுக் கொள்ளணும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 16வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். தேவ கோபத்தை திருப்பும் ஜெபம். தானியேலுடைய ஜெபம் தேவனத்தோட ரீசன் என்னன்னா, அவனுடைய ஜெபம் தேவ கோபத்தை திருப்பும்படியா அவன் ஜெபம் பண்ண. ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் தேவ இரக்கத்துக்கு பதிலாக இப்போ என்ன தேசத்தில் இருக்கிறது? தேவ கோபம் நடக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு ஏழை ஒடுக்கப்படும் போது, அநீதி தலை தூக்கி நிற்கும் போது அதன் மேல தேவ கோபம் இறங்கும். இன்னைக்கும் தேசங்கள் அழியாமல் நிக்க காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தால மட்டுமே. அவர்கள் தான் தடை செய்கிறவர்கள். இந்த தடை செய்கிறவர்கள் மட்டும் போயிட்டாங்க. ஒரு 4-5 வருடங்களாக, என்னுடைய அறிவில் ஒரு 4 வருஷமாக எத்தனை பரிசுத்தவான்கள் வேக வேகமா போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? தடை செய்கிறவன் சபை. தேசத்தின் மேல இருக்கிற தேவ கோபத்தை திருப்பும்படி தேவ சமூகத்தில் திறப்பிலே நிற்கிறானே, அவன் ஏறெடுக்கிற ஜெபம் தேவனை தொடும். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், என்னை விடு மோசே, இவங்களை நான் அழிக்க போறேன். மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வேதம் சொல்லுது. கெஞ்சிரானா, கெஞ்சிரானா, பெக் பண்றான். வேதம் சொல்லுங்க, தேவன் பரிதாபப்பட்டார். நினிவேக்கு மேல தேவ கோபம் எழும்பின போது நினிவேயின் ராஜா உட்பட அத்தனை ஜனங்களும் ரெட்டெடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுதார்கள். தேவ கோபம் திரும்பிட்டு. ஆமென். தாவீதை பாத்தீங்களா? இது என்னால வந்து பிரச்சனைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து நின்று பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தின போது தேவ கோபம் திரும்பிட்டு. தேவ கோபத்தை திருப்புகிற ஜெபம். நம்முடைய ஜெபங்களை இப்படியாய் மாறட்டும். எத்தனை பூமி எதிர்ச்சிகளை குறித்து கேட்கிறோம், வெட்டுக்குழிகளை குறித்து கேட்கிறோம். இதெல்லாம் நமக்கு உலகத்தாருக்கு புதுசா இருக்கலாம், ஆனா ஆல்ரெடி இது எழுதப்பட்டது.
கடைசி காலத்துல இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு நீ யோனாவை மாதிரி கப்பலின் அடித்தட்டில் படுத்து உறங்குவதற்கல்ல சபையை வைத்திருப்பது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவ ஜனமே, தேவ சபையே, தானியேலை போல தேசத்துக்காக நம்மை தாழ்த்தி உணர்வுள்ளவர்களாய் தேவ இரக்கத்தை பெற, தேவ கோபத்தை திருப்ப, தேவனை நோக்கி ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், தீவிரமாய் செய்யும் என்று ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இது. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியே வரும். ஆனா உன் காரியமோ என்று மொர்தெக்காய் எஸ்தரை எச்சரித்தானே, இந்த வார்த்தை நமக்கு எச்சரிப்பாகவும். ஹல்லேலூயா. அது அப்படிதான் நடக்கும். யோனாக்கு சொல்யூஷன் தெரியும். என்னாலதான் பிரச்சனை, நான் சரியாயிட்டேன்னா இந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கும்னு தெரியும். தெரிஞ்சு அடித்தட்டில் படுத்து தூங்குறான் தெரியுமா. சொல்யூஷன் தெரியாத கப்பல் இருந்த மீதி எல்லாரும் தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. சொல்யூஷன் தெரிந்தவன் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். நமக்கு தெரியுங்க, நம்ம எல்லாம் உண்மையிலே தாழ்த்தி உணர்வுள்ளவர்களாய் தேவனை நோக்கி ஜெபிப்போமே, ஆனால் தேவ இரக்கம் கிடைக்கும்னு நமக்கு தெரியும். சொல்யூஷன் தெரிந்தோம். கப்பலின் அடித்தட்டில் கடந்து யோனா உறங்குவதை போல நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம், அசதியா இருந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெப உணர்வை, ஜெப ஆவிய எங்க மேல ஊற்றுங்கப்பா. தூதன் சொன்னான், வேகமாய் வந்து தானியேலை தொட்டு தானியேலோடு பேசினான். அதில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமே, நான் இங்கே ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற அதுக்கு முன்பதாக ஆராதனை வேளையிலே இந்த வார்த்தையை ரேமாவாக எனக்குள்ளே மீண்டும் மீண்டும் எழும்பினபடியினாலே இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் சொல்லி இதை பார்க்கிற கேட்கிற தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 9வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும், நல்ல கவனிங்க, வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். நான் இந்த சரித்திரத்துக்குள்ளே, இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளே நான் போகாமல் கர்த்தர் இன்னைக்கு ரேமாவாக கொடுத்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் கட்டப்படும், மறுபடியும் அலங்கங்கள் கட்டப்படும். எந்த காலத்தில் தெரியுமா? இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வருகிற நற்செய்தியை கேளுங்கள். தேவன் சில இடுக்கத்தை அனுமதித்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள். உன்னை இடித்து போடுவதற்கல்ல, உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக, உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காக. சபையே, உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன்னை மறுபடியும் அவர் மங்கின திரியை அணையாதவர் என்பதற்கு உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இடுக்கமான காலம் என்று புலம்புகிறாயோ, இதோடு எல்லாம் முடிந்தது என்று கதறுகிறாயோ, இந்த இடுக்கமான காலத்தில் எந்த மனிதனுக்கும் செய்ய முடியாத கர்த்தருடைய பலத்த கிரியை நீ உன் வாழ்க்கையில காணப்போகிறாய். என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை, இந்த கூடாரம் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட போகிறது. ஆலயங்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட போகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்க போகிறது. ஆமென், ஆமென். இடுக்கமான காலம், ஆமென், தேவ பிள்ளைக்கு ஆசீர்வாதமான காலம். இடுக்கமான காலம் ஒரு தேவ பிள்ளையை உருவாக்கப்படுகிற காலம். இடுக்கமான காலம் ஒரு தேவ பிள்ளை கட்டி எழுப்பப்படுகிற காலம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி, அப்பா, இந்த ஆராதனை முழுவதையும், இந்த கூடுகை முழுவதையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தினீர். நீர் எங்களோடு இடைப்பட்டீர். ஆராதனை வேளையில, ஜெப வேளையில, செய்தி வேளையில நீர் எங்களோடு பலமாய் இடப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தானியேலுடைய ஜெபம் உம்மை தொட்டதே, எங்கள் ஜெபமும் உம்மை தொடுவதாக. ஆண்டவரே, ஒன்றை பெற்றுக்கொள்ளும் வரை அல்ல எங்களில் தாழ்மை வெளிப்பட வேண்டியது. எங்கள் ஓட்டம் முடிகிறது வரை நீர் விரும்புகிற தாழ்மை எங்களில் வெளிப்படுவதாக.
தேசத்துக்காய் ஜெபிக்கணும். உள்வாங்கி ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு வேணும். எங்களை தாழ்த்தி ஜெபிக்க கிருபை தான். உணர்வுள்ளவங்களா ஜெபிக்கணும். ஒரு நாள் அப்பா இந்த மனமேட்டிமை எங்களுக்குள்ள வந்துடவே கூடாதுப்பா. நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க எங்களை செய்ய வைத்ததுனால செய்யறோங்கிற அந்த உணர்வு எங்களுக்குள்ள நஷ்டமாயிடவே கூடாது. நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கிற ஸ்தானத்துல நீங்க எங்களை வச்சிருக்கிறீங்க. நாங்களும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், தேசத்துக்கு பெற்றுக் கொடுக்கணும்ப்பா. இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கணும். தேவ கோபத்தை திருப்பின தானியேலை போல, மோசேயை போல, தாவீதை போல ஆண்டவரே, நீர் எங்களை வைத்த ஸ்தானத்தை மறந்து யோனாவை போல கப்பலின் அடித்தட்டில் சுகமாய் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களை உயிர்ப்பியோ, உணர்வை தாரும் ஆண்டவரே. கேளும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, கவனியும். என் தேவனே, தாமதியாமல் செய்யும். இந்த பாரம் ஒவ்வொருவர் மேல, இந்த கிருபை ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. அந்த ஜெபத்திலே தெய்வீக தொடுதல்ப்பா. இந்த அனுபவத்தை இது எங்க எல்லாரையும் டேஸ்ட் பண்ண வைங்கப்பா. நீ பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தானியேலுக்கு உண்டான இந்த அனுபவம் அடியானுக்கும் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை பார்க்கிற கேட்கிற அத்தனை பேருக்கும் உண்டாவதாக. நன்றி அப்பா. எல்லாம் மகிமை காணும் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.